நேரம். வணக்கம் வாருங்கள். சிக்கு தாருங்கள். வணக்கம் மணி, வணக்கம் உறவுகள் அனைவருக்கும். இன்றைய பாமுக பொருட்கள் திங்கட்கிழமைக்குரியது. எனது ஆக்கம் 1045. சிக்கு 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 தலையை பின்னும்போது, தலையில் சிக்கு இருந்தால் அதை இழுக்கும் போது மிக நோவாக இருக்கும். அதை இழுத்து விட்டுத்தான் தலை பின்னுவார்கள். சிக்கு பாகு செய்யும்போது பதம் பிழைத்து விட்டால் பலகாரம் நல்லதாக இருக்காது. பதம் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. சிக்கு சிக்குமங்கு சிக்குமங்கு சுக்கு பாப்பா என்ற ஒரு பாடல் வரியும் உண்டு. சிக்கு எலி பொறியில் அகப்பட்டால் இரவு நேரம் எலி பொறியில் அகப்பட இரவு நேரங்களில் எலிப்பொறியை வைப்பார்கள். அகப்பட்டல் என்று பதம் இருக்கின்றது. சிக்கு மழை காலங்களில் விறகுகளை இறுக்க கட்டி தூக்கி போட்டு பாதுகாப்பார்கள். இறுக்க கட்டி என்னொரு பதம் இருக்கின்றது. சிக்கு இயற்கை அழிப்பதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுத்தப்படுகின்றது. காடுகளை அழிக்கிறதுனால சுற்றுச்சூழலால் இயற்கை மாசுபடுத்தப்படுகின்றது. சிக்கு தூண்டில் போட்டு மீன் அகப்பட செய்து பிடிப்பார்கள். தூண்டில் அகப்பட ஒரு பதம் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம் 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 வாணி. வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருநலா மகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் இன்று 1873 என்று கூறிக்கொண்டு, இன்றைய பொறிச்சொல் சிக்கு சிக்கு சிக்கு. இது வலை, தடை, தவறு, குற்றம் என்று இந்த சொல்லை கொண்டு இந்த சிக்கு வருகிறது. சிக்கு புக்கு ரயிலே என்ற ஒரு பாடல் உண்டு. மற்றது தையல் நூல்களில் சிக்கல் ஏற்பட்டால் அதை பிரித்தெடுப்பது மிகவும் கஷ்டம். சிக்கலாக இருக்கும். வேடர் விரித்த கண்ணி வலையில், கண்ணி என்ற ஒரு சொல் இருக்கின்றது. வேடர் விரித்த கண்ணி வலையில் புறா சிக்கி கொண்டது என்ற ஒரு கதை நாங்கள் சின்ன வயதிலிருந்து இப்போ வரையும் படித்து கொண்டிருக்கிறோம். புறா சிக்கிய கதை. சில சிக்கலான செயல்களுக்கு தீர்வு காண்பது மிகவும் கஷ்டம். சிலர் தேவையில்லாமல் தவறு செய்து, தவறு என்ற சொல்லும் இருக்கிறது, தேவையில்லாமல் தவறு செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். குற்றம் என்ற ஒரு சொல் வருகிறது. பல நாட்கள் குற்றம் செய்பவர்கள் ஒரு நாள் சிக்கிக் கொள்வார்கள். தலைமுடியில் சிக்கு எடுப்பது மிகவும் கஷ்டமான ஒரு செயல். எண்ணெய் சிக்கு என்று சொல்வார்கள். எண்ணெய் சிக்கண்டா நாட்பட்ட எண்ணெயில் பொரியல் செய்யும் போதும் ஒரு சிக்கல் நாட்டம் இருக்கும் என்று சொல்வார்கள். எண்ணெய் சிக்கு நாட்டம் அடிக்கும் என்று சொல்வார்கள். எண்ணெய் சிக்குன்னு சொல்லுவார்கள். எண்ணெய் சிக்கு என்று இருக்கிறது ஒரு சொல்லு. நாள்பட்ட எண்ணெய்கள் இருக்கு. அந்த சில எண்ணெய்கள்ல பொரிச்செடுக்கும் ஒரு சிக்கு எண்ணெய், ஒரு காம்பல் எண்ணெய், காம்பல் மனம் ஒன்று வரும் தானே வாணி. அந்த காம்பல் மனம் ஒன்று ஒரு வித்தியாசமான மனம். அது நல்ல மனம் இல்லை. அது சில நேரங்களில் வேறு எங்கேயாவது போய் சாப்பிடும்போது சிலர் அந்த பொரிச்ச எண்ணெய்கள்லேயே பொரிக்க அந்த ஒரு சிக்கு எண்ணெய் வரும். எண்ணெய் சிக்கு மனம் வரும். அது கூடாத மனம் அது. அதான் அந்த எண்ணெய் சிக்குன்னு சொல்றதுதான். நன்றி, வணக்கம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். எனது பொருட்சொல் 1077 என்னவோ தெரியல வாணி. சிக்கு சிக்கு. இன்றைய நாட்களில் எல்லாத்துக்கும் சிக்கலாகத்தான் இருக்கிறது. பணம், விலைவாசிகள் உயர்வதனால் வாழ்க்கையே சிக்கு பட்டு கொண்டு இருக்கிறது. சிக்கு சின்ன பின்னப்படுகிற என்று சொல்லுவார்கள். தலையில் தொடர்ந்து நாங்கள் படுத்திருந்தோம் என்றால் தலையிலே பின்பக்கத்திலே சிக்கு வந்துவிடும். அந்த சிக்கை எடுப்பதற்கு சரியான கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு நாள் படுத்து விடிய ஒழும்பின உடனே தலைகளுக்காட்டியே பின்னால் சிக்கு வந்துவிடும். எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த சிக்கு குழந்தையை பெற்று இருக்கும் பொழுது இலங்கையில தலைகளுக்க விட மாட்டினோம். தலை நோவும்ன்றதுக்கா பேந்து அதை இழுக்கும் போது பெரிய சிக்காக இருக்கும். இந்த சிக்கு மற்றது நூல்கள் மிசினில் தைக்கும் போது சிக்கு அடித்து விடும் என்று சொல்வார்கள். சிக்கு பட்டுதண்டா
எடுத்து அதனை சரிபார்க்க சரியான கஷ்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். அதான் தூங்கும் பொழுது தலைகளை அழகாக இழுத்து டைட்டாக பின்னி பின்னிட்டு கட்டிக்கொண்டு கட்டி படுக்கும் நான். படுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மற்றது இந்த நான் எந்த நாளுமே அப்படித்தான் செய்யறேன். இப்ப வாணி தலையாலதான் குழந்தை பிறந்துடுறது. ஏன் தலை இழுக்க கூடாதுன்னு சொன்ன வழியா அது தெரியாது. எங்களை படுக்கையாலேயும் ஒழுக்க விட மாட்டோம். படுத்திருக்க உடம்புக்கு ரெஸ்ட் இங்க மாறி அங்க அப்படி பக்குவமா தான் பார்த்தவர்கள். தலை இழுக்க விடவே இல்லை. உண்மையத்தான் இல்ல சொல்லுவோம். அங்க எங்கட ஊர்லயும் ஒருவர் இறந்தார் சொந்தக்காரர். அந்த 8 நாளைக்கும் தலை இழுக்க கூடாதுன்னு சொல்வார்கள். ஓ ஓ தலை இழுக்க கூடாது, தலை விரிக்க இதென்ன விடாயினம் தலை இழுக்க அப்படி கூடாது, எங்கேயும் கணக்கு. போக கூடாது, அதுக்குள்ள இருக்கணும் இப்ப அப்படின்னு சொல்லி. கோயில்களுக்கு எல்லாம் விரிவோலம் தானே சிக்கு இப்ப இப்ப எல்லாம் சிக்கு விரிகோளம் சின்ன இப்ப பின்னமாய் மாறித்தானே, காலமே மாறித்தானே இப்ப இருக்குது. எல்லாம் சிக்கு சின்ன பின்னமாய் போகுது. இடியப்பச்சிக்கல் வாணி இடியப்ப சிக்கல். ஆ இடியப்பச்சிக்கல் இடியப்ப இடியப்பச்சிக்கல் ஆமா மற்றது நூல் சிக்குப்பது அது மற்ற ஏதாவது எங்கள் இப்ப இந்த வேலிகளுக்கெல்லாம் போனா பாவாடை வந்து கம்பியில் சிக்கி விட்டது அதையும் சிக்கல் என்றுன்னு சிக்கிறா என்றுதான் சொல்லுவார்கள். இந்த அளவு சிக்கலையும் இப்போது புதுசாக சிக்கு சொல்கிறார்கள். அதையும் அந்த எண்ணெய் அது சொக்கு அந்த எனக்கு அது தெரியல சிக்கு சொக்கு வேண்டாம் எங்கட நான் கேள்விப்பட்டது தெரியும். சிக்கலும் இருக்கலாம். சொக்கு எண்ணெய் எண்ணெய் சிக்கு இருக்குது வாணி. நான் பார்த்தேன், இந்த புத்தகத்துல போட்டிருக்கு எண்ணெய் சிக்கு இருக்கலாம். சரி சரி அதான் அந்த இருக்கலாம். வணக்கம் நன்றி நன்றி. எண்ணெய் பிசகா இருக்கிறத சிக்கு என்று சொல்றதா? அது எண்ணெய் சிக்கு வந்து அந்த பிசு பிசுக்கிற தன்மை என்ற சில பேர் புளியோல் பொரிக்கும் பொழுது எப்பவும் எண்ணெய்க்குள்ள கொஞ்சம் புளி போட்டுட்டு பொரிக்கிறது. அதுக்காகத்தான் இந்த மனம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த சிக்கு மனம் வராது என்பதற்காக புளி போடுறது. இல்ல ஒரு நாள் 2 நாள் எங்களுக்கு ஒரு ஆள் கதைங்க. இப்ப நேற்று இப்படித்தான் பயணம் செய்து கொண்டு கேட்க அவர் கேட்கிறார் ஒருவர், ஒரு ஆள் எழும்பி பாடுங்கோ, இல்லாட்டி ஒரு ஆள் எழும்பி ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்ட்டு. கம்மன் இருந்தார்கள், ஒருத்தரும் பார்க்கறக்க இல்லை. அந்த மனுஷன் மைக்கு எடுத்து அதை படியணுண்டு. அதில் கதை கற்றுவாங்க. ஒருவர் முன்னுக்கு ஆரண்டு தெரியலை, பின்னாடி நாங்கள் இந்த விட தெரியலை கோச்சில் கதை கற்று வாங்கிட்டார். அவர் சொன்னார், சரி இந்த இருக்கு மைக், நீங்கள் வந்து கதைக்கிறீங்களா இல்லைன்னா கதையே கதைக்கவா அன்ட்டு சொல்லி. ஏன்டா அவர் கேட்டவர், யாராவது சொல்ல போகிறீங்களா சொல்லலை ஒருத்தர். அப்புறம் அந்தபடி எனக்கு கோவம் வந்துட்டுது. சொன்னார், ஓகே நான் கழிச்சு கொண்டு இருக்கிறேன், என் ஊரில் வரலாறு நீ நான் கேட்டேன், நான் அப்படி கதைக்க விரும்பினா இந்த அங்கம்மா கதைங்க நான் பேசாமல் இருக்கிறேன், இல்லாட்டி நான் கதைக்கிறத பாயை மூடிட்டு கேளுங்கண்டா கோவம் வந்துட்டு. அது பிறகு கம்மட்டு இருந்தார் அழுது கோச்சுக்குள்ள. அது இப்போ எல்லாரும் சொல்லிக்கலாம், உண்மையில ஒன்றும் முழங்கல்ல. வணக்கம் மணி, நான் சிக்கு பற்றி சொல்றேன். அதுக்கப்புறம் கதைக்கிறேன். சிக்கு வந்து அந்த ஆரம் ஒரு பிரச்சனைக்கு அம்பிட்டோம்ட்டு சொல்லி நம்ம நல்லா அதுக்குள்ள சிக்கப்பட்டுட்டான்னு சொல்லி. மற்றது எனக்கு முழுகின உடனே ஈரத்தன்மையுடன் சிக்கு இழுக்கணும். முடி காஞ்சுதுன்னு சொன்னா கடைசி வரையும் முடுக்கவே இல்லை. அது அவ்வளோத்துக்கு சரியான கஷ்டமாகவும் இருக்கும். அந்த இறுக்கி இழுக்க அறந்து கொண்டும் வந்துடும். அப்படி ஒரு சிக்கப்பட்டாது கஷ்டமா இருக்கிறது. மற்றது நாங்கள் அந்த என்ன சொன்ன மாதிரி அந்த பொவினுக்க நூல் போய் இருந்தாலும் அதுல சிக்கப்பட்டு போச்சு கொண்டீங்கன்னா அந்த பாவாடையெல்லாம் அந்த ஒரு இதால கடக்க போய்க்க அந்த முள்ளுல அம்பிட்டுட்டு பாவாடை சிக்கப்பட்டு போச்சுன்னா அப்படியான சொல்லுகள் தான் நாங்கள் நாடாந்த போய்ப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். மற்றது ராஜினிக்கு ஒன்று சொல்றேன் என்னண்டா, அந்த எனக்கு சொல்லிச்சுன்னா அந்த தலை தோஞ்சிட்டு உடனே நாங்கள் தலையை இழுக்க கூடாதாம். அந்த ஈரத்தோட நான் இழுக்கிறேன் சிக்கி வந்துடும். அந்த அப்படி இழுக்கையாம் அந்த சீப்புல வந்து இந்த ஈரம் அந்த தலை என்னன்னு சொல்றது, ஈரம் பட்டு நொய்ந்து போயிருக்க இழுத்த மயிறுகள் கூட வெளிய சீப்புல வந்துடும் என்று கொஞ்சம் விட்டு இழுக்கணும் என்று சொல்லி எனக்கு சொல்லிச்சினம். இல்ல அப்படிதான் சொல்லிதான். எனக்கு கஷ்டமா இருக்கு, கடைசி வரையும் முழுக்கலாம் இருக்கு. பச்சமே நான் முழுகி போட்டு இப்படி எல்லாம் துடைச்சு போட்டு கட்டிட்டு காஞ்சிட்டுன்னு சொன்னா அது நாளைக்கு சிக்கு கூட வருது இழுக்க இருக்கா நோகும், தலையெல்லாம் நோகும். அப்படி இழுக்கணும். அந்த தலையை விரிச்சிட்டு இப்போ வெளியில் போயிட்டு வந்தீங்கண்டா அந்த காற்று அடிக்க
பயங்கரமா சிக்கப்படும். வந்துட்டு நீங்க இழுத்தீங்கன்னா அப்படி திட்டு திட்டா இருக்கும். இப்படி நேற்று நடந்தது. காலையில இழுக்கிற மாதிரி ஏன்னா இருந்தது. இந்த நான் பார்த்தா அந்த காத்துக்கு அப்படியே சிக்கப்படும். அதுக்காகத்தான் எண்ணெயை போட்டு அழகாக இப்படி இழுக்கணும். நான் தலைப்பு எண்ணெய் போட்டுக்கிறேன். எந்த தலைமயிர்வானே அந்த அறந்து அறந்து சின்ன சின்ன மயிரா வந்துட்டு அப்படியே பறந்து கொண்டுதான் நின்றது காத்துக்கும் இதுக்கும் முழு நேரம் அப்படித்தான் நிக்கும். கிளமலையாச்சும் ஒரு தரமாச்சும் எண்ணெய் போட்டு இழுத்தோம்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் நல்ல மட்டும் சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன மயிர்களா நிக்கிறபடியே அது கட்டாயம் பறந்து இல்லாட்டி ஆண்கள் மாதிரி ஜெல் போட்டு அமர்த்தணும். நன்றி. பொறிச்சொல் சிக்கு சிக்கடி எப்ப சிக்கல் என்றார்கள். பெட்டி ஒரு இதில் சிக்கப்பட்டுட்டான் இவன் என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு சிக்கல் நடக்குது போலன்றெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லிக்கொள்வார் அந்த சிக்கலை வச்சு. தினக்கவியன் தாங்குவோம். நன்றி நன்றி வாணி. நன்றி. மீண்டும் இணைகிறேன்.